ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் மாணிக்கக்கொடி அதோட அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 4-5 நாளாக மழை விடவே இல்லைங்க. பாருங்கள், வயல் ஃபுல்லுமே தண்ணியே வந்துருச்சு. மறுபடி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எனக்கு இத்தனை வயசு ஆகுது. ஆனால் பொங்கல் டயத்தில் வெள்ளம் போனது இப்போ தாங்க. எங்கள் ஊரில் தண்ணி சரியான தண்ணி. இந்த இடம் மட்டும் அவங்களுக்கு வயலில் கருது வரல. மற்ற பக்கமெல்லாம் கருதுகள் வந்துருச்சு. இவ்வளோ தண்ணி தேவையில்லைங்க. இருந்தாலும் அது என்னமோ தெரியல, இப்படி ஒரு மழையை பெஞ்சிடுச்சு. இன்றைக்கி தாங்க வெயில் அடிக்குது. பாருங்க, மயில் மாணிக்க இலைகள். அங்கே போனாக்கா நிறைய பூக்கள் இருக்குது. எங்கள் அத்தான் கதை பேசிகிட்டு இருக்காங்க காலையிலேயே. காலையில் மணி 7 மணி ஆகுது. இங்கே பாருங்கள், இப்படி தாங்க எங்கள் ஊரில் இப்படி இன்னமும் அந்த காலம் மாதிரியே இந்நேரம் வரையுமே கதை பேசுகிற பழக்கம் இப்படி தாங்க நடந்துகிட்ருக்கு. இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் மெனக்கெட்டு நின்று கதை பேசுகிறது. எங்கள் அத்தா நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது சைக்கிளில் போகிறது வர்றது இன்னமும் அப்படி தாங்க எங்கள் ஊர். எங்கள் அத்தை இப்படி நின்றுட்டு இருக்கிறத பாருங்கள். இன்னும் வரவங்களோட அங்கே கேட்கணும் என்ன கதை தான். இங்கே பாருங்களேன். இந்த கதையை என்னோட பேசுங்களேன். என்னோட பேசுங்க அத்தை, என்னோட பேசுங்க. வயலையும் இப்படி பார்த்துக்கிறது, கதையும் பேசிக்கிறது. இங்கே பாருங்க, கொக்குகள் மடையா. ஐயோ, என்னங்க இவ்வளோது நிற்கிது கொக்கு மடையா வயலில்? தோ பாருங்க, எல்லாம் நடுதில் அப்படி நிற்கிது. எங்கே தெரியுதுன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, க்ளோஸ் பண்ணி காட்ட பாருங்க. இந்த சவுக்கு வயல், அதுக்கு பக்கத்தில் தான் கொக்கு உடையான்கள்லாம் நிறைய நிற்கிது. பறவைகள்லாம் பார்த்து ரசிக்கலாம். இது சவுக்கு வயல், நம்ம வயல் தாங்க. எங்கள் அத்தை இங்கேயே நடந்து ஃபோனில் பேசிகிட்டே வராங்க. வாக்கிங் போகிறதாகவும் ஆயிடுச்சு, கதையாகிடுச்சு. வெளி மக்களை பார்த்ததாகவும் இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. பனைமரம் எப்படி நிற்கிது பாருங்கள். சில மாரி நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க. பனைமரம்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. பாருங்க, பறவைகள் அப்பாடி இவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறேங்க. பறவைகளுங்குவா. ஐயோ, அவ்வளோ பறவைகள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அத்தாங்கன்னு போகிறாங்களாம், அதுக்காக வேண்டி பறவைகள்லாம் பறக்குதுங்க. பறந்துட்டாங்க எல்லாம். எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த போது பறக்குது. அது பேர் என்னன்னு தெரியலங்க. அது தெரிஞ்சால் சொல்லுங்கங்க. அந்த வெள்ளை கலராக இருக்குது கொக்கு மடையா அந்த மாதிரி. இன்னொன்று அது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கங்க. சாம்ப கலருக்கு இருக்குல்லாம். இந்த பறக்குது பாருங்கள். எல்லாம் மீன்கள் கிடக்கும் போல இருக்குது. மீன் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோ பறவைகளை பறக்குது. இது ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கிறேன். நம்ம ரோடு இங்கே இருக்குது. அந்த இடம் இது அந்த இடம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. கிட்ட போனால் நல்லா அழகாக எடுக்கலாம் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.